ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து ஒரு குட்டி விலாக் தான். நானும் டியூ வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். இதெல்லாம் வந்து நாங்கள் கார் வாங்கி அப்புறமா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறமா தான். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானுமே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். டி வந்து அப்போ தான் குளிக்க போயிருந்தான். ஸோ நான் ரெடி ஆகிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அன்றைக்கி உடம்பு சரியில்லை, கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. காலையில் ஒரு 5:30 கிட்டே அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கிளம்பும்போது பஸ்ஸில் தான் போனோம். பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வண்டியை வந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸில் தான் கிளம்புனோம். ஒரு 6 கிட்டேயே வந்து பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸையே வந்து ஏறிட்டு கிளம்பிட்டோம். டீப் வந்து செம்மையாக தூக்கம். அந்த கல்ல சீக்கிரமாக இருந்துச்சுனால அங்கே இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஓ ஷேட், நான் எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவே இல்லை இல்லையா? ஆக்சுவலி நாங்கள் வந்து மறுபடியும் எம்ஏஎம்எல்எக்ஸ் தான் போனோம். நான் லாஸ்ட் டைம் வந்து எங்களோட கார் பூஜை பண்ணுறதுக்காக தான் போனோம். சாரி. அப்போ வந்து ஏதோ ஒன்று மறந்துட்டோம். ஸோ மறுபடியும் வந்து போயிட்டு வந்துடலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் வேணாம் அப்படின்னு தான் நானும் டி செப்ரேட்டாக வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டோம். மார்னிங் போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஃபுல் செம்மையாக க்ரௌட் அன்றைக்கி பஸ் வந்து, ஏன்னா மண்டே அன்றைக்குமே. ஸோ போயிட்டு சாமி பார்த்து தான் வந்தோம். கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த ஏர்பின் பெண்டில். ஸோ இந்த ஏர்பின் பெண்ட்லலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்களோட வெஹிக்கிளில் போகும்போது சூப்பராக எடுத்துருக்கலாம், ஆனால் அன்றைக்கி என்னால் முடியல. இப்போ சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஓரளவுக்கு வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்து இந்த வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து 1 வீக் முன்னாடி தான் போயிட்டு வந்தோம். பட் ஆனால் மறுபடியும் போகலாம் அப்படின்னு தான் கிளம்பி போனோம் நாங்கள். ஆனால் அன்றைக்கி செம்மையாக வந்து க்ரௌட் இருந்துச்சு. ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஆகிடுச்சு. ரிட்டன் வரும்போது, போகும்போது ஓரளவுக்கு அந்த மாதிரி இல்லை, பட் ரிட்டன் வரும்போது வந்து நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கலை. நான் முடிஞ்ச அந்த என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால் ஸ்டில் ஓகே, நம்ம வந்து போனது கோயிலுக்கு இல்லையா, ஸோ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ண. போகும்போது வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க சீரியஸாக. இந்த நேச்சர் எல்லாம் பார்த்துட்டே போனோம். ஆனால் அங்கே ரிட்டன் சாமி பார்த்துட்டு ரிட்டன் பஸ் ஏறும்போது தான் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவுமே வந்து என்ன அப்படின்னா, பஸ்ஸில் வந்து சீட்டுக்காக அவ்வளோ சண்டை போடுவாங்க. அது எதுன்னு தெரியாது. என்ன ஒரு 5 மணி நேரம் நின்றுக்கிட்டா வருமா, அவ்வளோதான். அதுக்காக அவ்வளோ சண்டை, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு கேங் இருந்துச்சுங்க, ஃபேமிலி அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து சண்டை எல்லாமே போட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அடித்தாங்க கூட. என்கிட்டேயும் வந்து சண்டையே போட்டாங்க, ஏன்னா சீட் விடுறதுக்காக. பட் ஆனால் அதுக்கப்புறமா டி வந்து செம்மையாக டியும் வந்து சண்டை போட்டால். அதுக்கப்புறமா அங்கே வந்து உட்காரவே எங்களுக்கு பிடிக்கல. முன்னாடி வந்து வேறு இடத்துல தான் நாங்கள் வந்து உட்கார்ந்தோம். அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. பட் ஓகே, இப்போ வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி அங்கேருந்து வந்து டைரெக்டாக வந்து கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலில் வந்து செம்மையாக க்ரௌட் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hour கிட்டே தான் நாங்கள் நின்றுட்டு சாமி பார்த்துட்டு தான் வந்தோம். நான் அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு அன்றைக்கி. ஃபுல்லாக க்யூ தான், ஃபுல் கம்ப்ளீட்டாக க்யூவில் நின்று பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அன்றைக்கி வந்து இந்த தேர் எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, இந்த சில்வர் கோல்டு அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணல, யாரோ பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வெளியே பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சாப்பாடு இருக்கும் இல்லையா கோயிலில், அதை அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். என்னோட 10 பார்த்தீங்களா? ஓகே, பாய், டேக் கேர் கைஸ்.